நினச்ச உடனே டெம்ப்ட் ஆகிற கல்யாண கேசரி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானொலியில் நெய் சேர்த்து, நெய் சூடானா கொஞ்சமாக முந்திரி சேர்த்து, கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். வறுத்து முந்திரி திராட்சையை தனியாக பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ரவை நல்லா வறுபட்டு விடுங்க. ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோன்னா நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், கட்டிப்படாது. அப்போ தான் இப்போ பிளாக் கலர் க்ரஷ் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முந்திரி, கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். சூப்பரான நம்ம கேசரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்சோன்னே கரையும்.